நண்பர்களே, இன்று ஜனவரி மாதம் 1ஆம் திகதி லண்டனில் இப்பொழுது நேரம் இரவு 8 மணி. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்க அதிகமானவர்கள் இந்த கள்ளமாக டிவி பாக்ஸுகள் வாங்குவார்கள். அந்த விஷயம் தொடர்பாக கிட்டத்தட்ட யுகேயின் 17 பகுதிகளில் 17 இடங்கள்ல சோதனைகள் நடைபெற்றிருக்கின்றன. அந்த பகுதிகளை பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். அதிகமான வெள்ளைக்காரர்கள் இருக்கும் இடங்கள், பல இடங்கள்ல இந்த சோதனைகள் நடத்தப்பட்டிருக்கிறது. சரி, லண்டன்ல சோதனை நடத்தப்பட்டிருக்கு. இந்த 17 இடங்களை முதல்ல பார்த்துட்டு என்ன விஷயம்னு நாங்கள் பார்ப்போம். லண்டன், கென்ட், சசெக்ஸ், நோபர்க், நார்த்தம்ஷியா, லிங்கன்ஷியா, டெபிஷியா, ஸ்டாஃபோர்ட்ஷியா, கிழக்கு மற்றும் மேற்கு மிட்லண்ட்ஸ், கிரேட் மான்செஸ்டர், ஷெஷியா, மெர்சிசைட், நார்தம்பிரியா, வடக்கு யோர்க்ஷியா, தென் வேல்ஸ், வடகிழக்கு இங்கிலாந்து, வடமேற்கு இங்கிலாந்து, கிட்டத்தட்ட 17 இடங்கள்ல போலீஸ்காரர்கள் வீடு வீடாக புகுந்து சோதனை நடத்தி இருக்கிறார்கள். யார் யாரெல்லாம் இந்த கள்ளப்பெட்டியில படம் பார்க்கிறார்கள் என்பது. அது பெட்டியில இப்ப ஸ்டிக்ல வந்துடுது. அதான் இப்பொழுது உள்ள பிரச்சனை. நீங்க அமேசான்ல போயிட்டு அந்த ஸ்டிக்கை வாங்கலாம். அது சட்டவிரோதமானது என்பதுதான் இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனை. ஃபயர்ஸ்டிக் என்று நீங்க அமேசான் அடிச்சீங்கன்னா வரும். சட்டவிரோத ஸ்ட்ரீமிங் தொடர்பாக யுகேயின் 17 பகுதிகளில் போலீஸ் சோதனை நடத்தி இருக்கிறது. காவல்துறை மற்றும் மோசடி தடுப்பு குழுக்கள் பிரிட்டன் முழுவதிலும் போலி அமேசான் ஃபயர் டிவி ஸ்டிக்ஸ் பயனாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றன. திடீர்னு கதவை தட்டி சோதனை நடத்துகின்றார்கள். இந்த போலி சாதனங்கள் நாடு முழுவதிலும் வீடுகளுக்குள் நுழைந்து விட்டன. ஏன்னா சந்தாவை செலுத்துற இல்ல. இப்ப இங்க இருக்கிற ஸ்கை, பிடி ஸ்போர்ட், டிஸ்னி பிளஸ் மற்றும் நெட்ஃபிளிக்ஸ் இதுகளுக்கு சந்தா செலுத்தி தான் நீங்கள் பார்க்க வேணும். ஆனா இந்த ஸ்டிக்ல எல்லாத்தையும் லோட் பண்ணி வைத்திருக்கிறார்கள். சந்தா செலுத்தாம நீங்கள் பார்க்க முடியும் என்பதுதான் இப்ப உள்ள பிரச்சனை. இப்ப போலீஸ்காரர்கள் கதவுகளை தட்டி உள்ளுக்குள் புகுந்து பலரை கைது செய்திருக்கிறார்கள். எவ்வளவு தெரியுமா ஃபைன்? கிட்டத்தட்ட 50,000 பவுண்ட் ஃபைன் பண்ணுகின்றார்கள், தண்டப்பணம் அறவிடுகின்றார்கள். ஆகவே இந்த சந்தா செலவுகளை செலுத்தாமல் உயர்மட்ட தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுக்கு சட்டவிரோதமாக இவர்கள் பார்ப்பதன் காரணத்தினால் இந்த திடீர் சோதனை இந்த 17 இடங்கள்ல நடத்தப்பட்டிருக்கிறது. லண்டன்ல எல்லா இடங்கள்லையும் நடத்தப்பட்டிருக்கிறது. ஃபயர்ஸ்டிக் மீடியா ஸ்ட்ரீமிங் கெஜெட் இதுகள் பாவிப்பது முழுமையாக தடை செய்திருக்கிறது. வீடியோக்கள் பார்க்கலாம், இசை கேட்கலாம், தொலைக்காட்சிகளில் நேரடியாக அந்த ஃபயர்ஸ்டிக்கை நீங்கள் போட்டுட்டீங்கன்னா எல்லா டிவியும் வரும். ஸ்கை வரும், பிடி ஸ்போர்ட் வரும், டிஸ்னி பிளஸ் வரும் மற்றும் நெட்ஃபிளிக்ஸ் வரும். ஆகவே முக்கிய ஒளிபரப்பாளர்களிடமிருந்து பிரீமியம் உள்ளடக்கத்திற்கு சட்டவிரோதமான அமைப்பில இவை காட்சிகளை உங்களுக்கு வழங்குகின்றன. இது கிரிமினல் குற்றம். இந்த சாதனங்களை இப்படி பாவிக்க கூடாது என்பதுதான் இப்ப உள்ள பிரச்சனை. அமேசான் மிக சமீபத்திய ஃபயர் டிவி ஸ்டிக் மாதிரி உள்ளடக்கத்தை சட்டவிரோதமாக ஸ்ட்ரீம் செய்ய முயற்சிப்பவர்களுக்கு கணிசமான தடைகளை உருவாக்கி இருக்கிறது என்று சொல்லுது. ஆனா ஃபயர் டிவி ஸ்டிக் ஏற்கனவே பல மாதங்களுக்கு முன்பு வெளியிடப்பட்டு விட்டது. அதுக்கு பிறகு அவங்க என்னன்னா அதை கொப்பி பண்ணி நீங்க அமேசான்ல போட்டீங்கன்னா கொப்பி பண்ணி அதை விற்கிறார்கள். அப்ப தொலைக்காட்சியில அது ஸ்கைக்கோ, பிபிசிக்கோ, ஐடிவிக்கோ எல்லாருக்கும் பெரிய நஷ்டமா இருக்கிறது இந்த பெரிய கம்பெனிகளுக்கு. ஏன்னா அவர்கள் கம்பெனிகளை கொண்டு நடத்துறதே பெரிய பிரச்சனையா இருக்கிற நேரத்துல இந்த டீனா டிங்கிள் இப்ப மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்குறது. அப்ப தேசிய வர்த்தக தர நிலைகளின் செய்தி தொடர்பாளர் எச்சரிக்கும் பொழுது சட்டவிரோதமான டிவி ஃபயர் ஸ்டிக் மூலம் திருட்டுத்தனமாக டிவி பார்ப்பது இங்கிலாந்தின் பொழுதுபோக்கு துறையை குறை மதிப்புக்கு உட்படுத்துகிறது என்று சொல்றார். என்னன்னா அதன் திறமையான டிவி கம்பெனிகளினுடைய விநியோக சங்கிலிகள் ஆபத்தில் ஆழ்த்துகிறது. அவர்களுக்கு நியாயமான வருவாய் போகுதில்லை. அப்ப நுகர்வோரின் தரவு மற்றும் வங்கி விவரங்கள் கூட ஆபத்தில் ஆழ்த்தக்கூடிய சட்டவிரோத மென்பொருளாக இது இருக்கிறது என்று அவர் குறிப்பிடுகின்றார். டிவி ஃபயர் ஸ்டிக்கை வாங்கி விற்பனை செய்பவர்கள் அனைவரும் குற்றவாளிகள். அது காப்பிரைட்டை மீறுகிறது. இப்ப இது அவர்கள் நுகர்வோர் சேவைக்கு புகார் அளிக்க தாங்கள் மக்களை ஊக்குவிக்கிறோம் என்று சொல்கிறார்கள். மக்கள் தானே வாங்குகின்றார்கள். பாருங்க, கிட்டத்தட்ட இங்கிலாந்து முழுவதும் எவ்வளவு பேர் பார்க்கிறார்கள் தெரியுமா? 5 மில்லியன் மக்கள் சட்டவிரோத ஸ்ட்ரீமிங் சேவைகளை பயன்படுத்தி பிரீமியர் லீக், ஸ்கை மற்றும் இந்த பெரிய சட்டவிரோத இந்த விளையாட்டு ஸ்ட்ரீமிங் சேவைகளை பயன்படுத்தி பிரீமியர் லீக், ஸ்கை, ஸ்போர்ட்ஸ் அது எல்லாத்தையும் அவர்கள் பார்க்கின்றார்கள்.
ஆகவே இது பதிப்புரிமை காப்பிரைட்ஸுக்கு எதிரான திருட்டு என்று அவர்கள் சொல்கின்றார்கள். சட்டவிரோதமாக ஸ்ட்ரீமிங் செய்பவர்களுக்கு ஆயிரக்கணக்கான பவுண்டுகள், கிட்டத்தட்ட 50,000 பவுண்ட் வர அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும். 12 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்படும். ஆகவே அடுத்தது உபகரணங்களை விற்பனை செய்வது கண்டறியப்பட்டவர்களுக்கு இன்னும் கடுமையான தண்டனைகள் விதிக்கப்படும். 2024 ஆண்டுல லிவர்பூல்ல உள்ள ஒன்ஃபீன்ஸ் சாலையை சேர்ந்த 29 வயதான ஜொனத்தன் எச் பிரீமியர் லீக் கால்பந்து போட்டிகளை சட்டவிரோதமாக பார்க்க வாடிக்கையாளர்களுக்கு இந்த ஃபயர் ஸ்டிக் சாதனங்களை வழங்கியிருக்கிறார், அதாவது வித்திருக்கிறார். அவருக்கு 40 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. 2025 ஆண்டில் ஹலிபாக்ஸில் உள்ள ஒருவர் 40 வயதான சன்னி காண்டா என்றவர் இந்த ஃபயர் ஸ்டிக்களை வித்த காரணத்தினால் அவருக்கு 2 ஆண்டுகள் சிறை விதிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்ல, நிதி தடைகள், அவர் பேங்க் அக்கவுண்ட், சொத்து சோதனைகள், எல்லா விஷயங்களையும் அவர்கள் பார்ப்பார்கள். ஆகவே இது மிக பெரிய குற்றமாக இங்கே பார்க்கப்படுகிறது. அதான் இப்ப டிவியை நீங்கள் பிபிசி போன்ற டிவியை டிவி லைசன்ஸ் செலுத்தாம பார்த்தாலே ஒரே கடிதம் வரும், வீட்டுக்கு 1000 பவுண்ட் ஃபைன் கண்டுபிடிக்கப்படாது. வெளியில ஒரு சாதனத்தை வைத்து அவர்கள் கண்டுபிடிப்பார்கள் இங்க டிவி வேலை செய்த ஆண்டு. அவே சாதாரண யூடியூப் போன்ற விஷயங்களை பார்க்கலாம். ஆனா பிபிசி பணம் செலுத்தி பார்க்கக்கூடிய விஷயங்கள், அதுல பார்க்கக்கூடிய ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது. லண்டன் நகர காவல்துறையின் அறிவுசார் சொத்துரிமை குற்றப்பிரிவை சேர்ந்த துப்பறியும் தலைமை ஆய்வாளர் எம்மா வாபே எச்சரிக்கிறார். சட்டவிரோத ஸ்ட்ரீம் பணத்தை சேமிப்பதற்கான விரைவான வழியாக தோன்றலாம். ஆனால் இது ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இழப்பை ஏற்படுத்தும் ஒரு தவறான பொருளாதாரமாகும். ஆகவேதான் போலீசார் 17 இடங்கள்ல வீடு வீடா தட்டி சோதனைகள் நடத்தி இருக்கின்றார்கள். இது பொழுதுபோக்கு தொழில்களில் இருந்து நிதியை திருப்பிவிடும் மிகப்பெரிய குற்றம். இப்ப ஆயிரக்கணக்கான தொழில்நுட்ப மற்றும் துணை ஊழியர்களை சம்பளம் வழங்குற பணம் இது இறுதி பயனாளர்களை தரவு திருட்டு, சைபர் குற்றம் மற்றும் மோசடி அபாயங்களுக்கு உள்ளாக்குகிறது. பி ஸ்ட்ரீம் வைஸ் என்ற முயற்சிகள் உங்கள்கிட்ட இருந்து டேட்டாவை உருவி விடும் என்று அவர்கள் சொல்கின்றார்கள். ஆன்லைனில் பாதுகாப்பாக இருங்க, சட்டப்பூர்வமாக இருங்க, இந்த கருவிகளை பாவிக்காதீர்கள் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இந்த மாற்றப்பட்ட சாதனங்களை வாங்குவது அல்லது விநியோகிப்பது சட்டத்திற்கு எதிரானது, குற்றம். இது முழுமையாக ஃபீட் பண்ணப்படுது. இந்த டிவி சேனல் எல்லாம் அதுல ஃபீட் பண்ணப்பட்டு ஜெயில் பிரேக் பண்ணப்பட்டு சர்வர்களுடன் பொருத்தப்படுகின்றன. ஆகவே கோடி கோடியாக அவர்கள் சம்பாதிக்கின்றார்கள். ஆனால் இந்த மக்கள் டிவி கம்பெனிகள் நஷ்டம் அடைகின்றன என்ற காரணத்தினாலதான் 17 இடங்கள்ல சோதனைகளை போலீசார் நடத்தி இருக்கின்றார்கள். ஆகவே இந்த திருட்டு சட்டவிரோதமானது. மேலும் அதனை டிஜிட்டல் திருட்டாக இதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே கவனமாக இருக்க வேண்டும். சிறை தண்டனையும் விதிக்கப்படும். அது மட்டுமல்ல, அதனோடு சேர்த்து தண்ட குற்றமும் பணமும் நீங்கள் கட்ட வேண்டி வரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சிலருக்கு 50,000 பவுண்டுகள் வரை அபராதம் விதிக்கப்பட்டதாக அந்த விநியோகஸ்தர்களுக்கு மாற்றி அமைக்கப்பட்ட, அதாவது அந்த ஃபயர் ஸ்டிக்கை பயன்படுத்தினால் ஸ்கை மற்றும் பிரீமியர் லீக் நிகழ்ச்சிகளை சட்டவிரோதமாக பார்த்தால் அந்த ஸ்டிக்கை வழங்குபவர்களுக்கும் பார்ப்பவர்களுக்கும் என்றுதான் இந்த ஃபைன் சொல்லுது. 50,000 பவுண்ட்ஸ் வரை அபராதம் விதிக்கப்படலாம் என்று FACT கடுமையான எச்சரிக்கையை வெளியிட்டிருக்கிறது. சட்டவிரோத ஸ்ட்ரீம்களை பார்ப்பவர்கள் குறைவான தண்டனைகளை எதிர்கொள்ள நேரிட்டாலும், ஆனால் ஆயிரக்கணக்கான அபராதங்கள் அவர்கள் செலுத்த வேண்டிய நிலைமை ஏற்படும். ஆகவே இவ்வாறான விஷயங்களை பாவிக்க வேண்டாம் என்று போலீசார் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள். இப்ப நாங்க சாதாரணமா யோசிக்கிறோம், ஒரு டிவி பாக்குறதுக்கு இவ்வளவு பெரிய சிக்கலான் இல்ல. போலீசார் இவ்வளவு இடங்களை, நான் ஏற்கனவே முதல்ல சொன்னேன் 17 இடங்கள், அந்த இடங்கள்ல வீடு வீடாக சோதனை நடத்தி பலரை கைது செய்திருக்கிறார்கள் என்பதே தகவல். அப்ப கவனமா இருக்கணும். நல்லது. மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம் நண்பர்களே.